Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் கார்ன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1 pot ரெசிபி. இந்த புலாவ் செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 20 மினிட்ஸில் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். மெயினாக ஒர்க்கிங் லேடிஸ்க்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப குவிக்காக செஞ்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு தான் இப்போ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி 1 pot ரெசிபீஸ் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்வீட் கார்னை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு கார்னையும் போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா விசில் விட்டு கார்னை தனித்தனியாக எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கும். இதை சைடில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன் புலாவ் செய்யறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகா, 5 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கார்ன் புலாவ் செய்யறதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். 2 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இந்த கார்ன் புலாவ் நான் தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் வேணும்னா 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால கெட்டு போயிடுமோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியே 2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை சாதாரண சாப்பாடு ரைஸில் கூட செய்யலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அரிசி ஊறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம குக்கரில் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். குக்கரில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா கிராம்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற கார்ன், அதுக்கப்புறமா தேங்காய் பால், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால குக்கரில் ஈஸியாக வெந்துடும். இன்னும் சாஃப்டாகி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் ஒரு வாட்டி அந்த மசாலா பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறதுனால நம்ம 2 கப் தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் தேங்காய் பாலே யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கப் தேங்காய் பாலுக்கு ஒரு முழு தேங்காவை நல்லா துருவி பெரிய மிக்சி ஜாரில் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி தண்ணி, ரொம்ப சூடாக்கிறாதீங்க தண்ணியை, மிக்சி ஜாரில் சேர்க்க முடியாது. அதனால் லைட் சூடு பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா திக்கான உங்களுக்கு தேங்காய் பால் தயாராகிடும். தேங்காய் பால் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது. ஒரு கொதி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உடனே சிம்மில் வச்சு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸை சேர்த்துற வேண்டியது தான். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இருத்துட்டு வெறும் ரைஸை மட்டும் சேர்த்துட்டு 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சிம்மில் குக் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட் கார்ன் புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ஒரு மைல்டு ஃப்ளேவரில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மெயினாக பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இந்த மாதிரி 1 pot ரெசிபிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் சீக்கிரமாக சமையல் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக யாருமே இந்த மாதிரி கார்ன் புலாவ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி. உங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கே இதையே நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம். சைட் டிஷ்க்கு ஒரு சிப்ஸு, அப்பளம், இல்லாட்டி பாயில்டு எக்கு, ரைத்தா, இந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் மாதிரி முதல் நாள் ஈவினிங்கோ நைட்டோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த புலாவ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் நைட்டே இந்த தேங்காய் திருவி வச்சுக்கிறது, அப்புறமா கார்னை வேக வச்சு உதுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரித்து கழுவி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. புதினா, மல்லி இதெல்லாம் ஆஞ்சு வாஷ் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே டக்குன்னு நீங்கள் தாளித்து கொட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. டென்ஷன் ஃப்ரீயாக ஜாலியாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாம்.
இந்த ஸ்வீட் கார்ன் புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பாய்.